உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் இன்றைக்கு வாங்கி கொடுத்து 25,000 மானியம் கொடுத்து அதிமுக அரசாங்கம். விவசாயத்துக்கு ஆண்டு நிர்வாக மானியம் பற்றி பள்ளிவாசல்கள் தற்காவல் பழுதுபார்த்தல் உணவமைக்க பணிகள் மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு அதிமுக ஆட்சியில கொடுக்கப்பட்டிருந்ததை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிமுக ஆட்சி 30 ஆண்டுக்கு மேல செஞ்சோம். 30 ஆண்டு காலத்துல எந்த சிறுபான்மை மக்களும் பாதிக்கல. அவர்களை அரண் போல் பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் புதுசா கண்டுபிடிச்சிட்டார். 4 வருஷம் முடிஞ்சது, நான் 6 மாசம் தான் பாக்கி. இது மாதிரி நோட்டீஸ் எடுத்துட்டு வீடு வீடா வருவாங்க, அதிகாரிகள் வருவாங்க. இதுல எல்லாம் பல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் சொல்லுங்க, உடனடியா தீர்த்துடணும். அப்ப 4 வருஷம் என்ன பண்ண? ஏன் இந்த பிரச்சனை தீர்க்கல? மக்கள் கேட்கிறாங்க. மக்களை ஏமாந்துடாதீங்க. இப்படித்தான் எதிர்கட்சியா இருக்கும்போது ஊர் ஊரா போய் ஒரு திட்டு கண்டா பெட்டியில போட்டு அமர்ந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன குறை, அந்த குறைய கடிதமா எழுதி பெட்டியில போடுங்க. பெட்டியை பூட்டி சேர்ந்துச்சு பத்திரமா வீட்டுக்கு போய் திமுக ஆட்சி பெட்டியின் பூட்டை உடைச்சு பூட்டை திறந்து சீலை உடைச்சு அந்த பெட்டிஷனை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வுகணும். அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ்? எதுக்கு இந்த நோட்டீஸ்? மக்களை ஏமாற்றுகின்ற தில்லுமுள்ள இருக்கு. மக்களை ஏமாற வேண்டாம். 4 வருஷத்துல ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கல? இன்னும் 6 மாசத்துல தேர்தல் இருக்குது. அதனால வேற வழி இல்ல, மக்களை போய் சந்திச்சு எப்படியாவது மன்றாடி வாக்குகளை பெற வேண்டும் என்று கொள்ளை புறத்தின் வழியாக இந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீடு வீடா வருவாங்க. மக்கள் விழிப்போடு இருங்க. அதுவும் தொலைபேசி எல்லாம் கேட்பாங்க. தொலைபேசி என்ன கொடுத்துட்டீங்களா? போன் பண்ணுவாங்க. நீ வெளியூர் சொன்னா வீடு போது தூக்கி போயிடுவாங்க. போடலாம் போச்சு. உங்களிடம் சாரி, நாங்க மக்களோட இருக்கிறோம். மக்களோட ஜிபிஎஸ் அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மிகப்பெரிய ஊழல், கமிஷன் கலெக்ஷன். மதுரை மாநகரத்தில் வரி கட்டுறாங்க மக்கள். வீட்டு வரி கட்டுறாங்க, கடை வரி கட்டுறாங்க, குடிநீர் கட்டணம் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் வரி கட்டுறாங்க. அந்த வரி பணத்தை 200 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. அந்த வரி பணத்திற்கு கோடி ரசீது கொடுத்து 200 கோடி முறைகேடு செஞ்சிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முந்தி, நேற்றுக்கு முன்பு நினைக்கிறேன், 8 பேர் அதிகாரிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க. உடனே ஸ்டாலின் அங்கே தலையிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களா இதுக்கு உடந்தை என்று தெரிந்தவுடன் கைது செய்யப்பட்ட அந்த அதிகாரிகள் மண்டல குழு தலைவர் அவருடைய வற்புறுத்தியின் காரணமாகத்தான் இந்த செயலில் ஈடுபட்டு சொன்னார். உடனே மதுரை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.